ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் மில்கில் நல்லா சோக் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ஒரு டொமேட்டோ, ஒரு கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பாயில் பண்ண சிக்கனை நல்லா உதிரியாக பிச்சு இது கூடவே சேர்த்துக்கணும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுடைய ஸ்டஃபிங்க்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின சீஸை ஒரு கையளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆகிற வரைக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் ஸ்லைஸை நம்ம சாஃப்டன் பண்ணணும். அதுக்கு ஸ்டீமர் அல்லது இட்லி பாத்திரத்தில் 1 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாஃப்டன் பண்ண பிரெட்டை நல்லா தின்னாக ஸ்லைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு குக்கி கட்டர் அல்லது ஒரு மூடி, கப்புடைய மூடி வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸில் நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஃபோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய பிரெட் தயாராகிடுச்சு. இது மாதிரியே மிச்சம் இருக்க எல்லா பிரெட் ஸ்லைஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இது ஒரு ஸ்டிக்கில் நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரட் ஸ்லைஸ், ஒரு கேப்சிகம் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ண 2 பிரெட் ஸ்லைஸ், அது கூடவே எண்டிங்கில் ஒரு கேரட் அண்ட் கேப்சிகம். இந்த கேரட் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரெட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாமல் நமக்கு ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் தயார் பண்ணணும். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து வாட்டரையாக ரெடி பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஃபோல்டு பண்ண பிரெட்டை நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹாட்டான ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு ஆசைத்துங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் பிரெட் ஃபோல்ட் ஸ்டிக் தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம்.